Hello everyone, I'm welcome Ajay. So இது என்ன பார்க்க போனா ட்ராஷ் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்காவே எடுத்த ஒரு படம்னு கேள்விப்பட்டேன். தேட்டரிக்கல் படம் கிடையாது. ஸோ யாரும் ஒன்று பார்க்கல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு செக் பண்ணி பார்த்தப்போ உங்க தாஸ் விஷயம் வந்துட்டு கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஷார்க் ஜாஸ் படங்களோட ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களோ அந்த சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு ஊர்ல வந்துட்டு இல்லாட்டி யாராச்சும் இந்த கடலை கிட்ட விளாண்டுக்கு இருப்பாங்க, இல்லாட்டி அங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்றது இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஷார்க்கை தூங்கி விட்டுருவாங்க. இந்த ஷார்க் வந்துட்டு அட்டாக் பண்ணுறோம். அந்த ஷார்க்கை வந்துட்டு கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா அதை போட்டு தந்தீங்களா தான் கதையா போகும். அதே மாதிரி தான் இந்த படமும். ஓகேவா? ஸோ லைக் வந்துட்டு இப்படிதான் நடக்க போகுதுன்னு வந்துட்டு உடனே தெரியும். இந்த மாதிரி படங்கள் இப்படிதான் நடக்கும், அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதுதான் ஃபாலோ பண்ணும். ஸோ யாருக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வச்சு புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிறது வாய்ப்புகளுக்கு நீங்க அவங்களாம் படம் பார்க்கலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு 1.5 மணி நேரத்துக்கான ஒரு படம் தான். 1.5 மணி நேரம் கூட கிட்டத்தட்ட வரல. 1 hour 26 minutes ஒரு படம் தான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஓகேவா? ஸோ வந்துட்டு டக்குன்னு படம் வந்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு வைப் தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த படம் ஆப்வியஸ்லி இட்ஸ் R-rated ஃபிலிம். ஓகேவா? இந்த கை கால் பிச்சு புடுங்கி சாப்பிட்றதுலாம் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த டெலிவரி சீன்ஸ்லாம் இருக்கு. லைக் ப்ரெக்னென்ட் லேடி வந்துட்டு டெலிவரி பண்ற சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு R-rated கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்துட்டு ஒரு சுறாமீனை வந்துட்டு வெடிக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? வெடிக்க வச்சு அதோட சதைகள்லாம் வந்துட்டு பீஸா ஆகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, ரத்த தெரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே R-rated படங்கள். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல யார் வேணா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த படத்துல வந்துட்டு கைக்கு அடக்கமா வந்துட்டு ஒரு 3 ஃபேமிலி. ஓகேவா? 3 கேரக்டர்ஸ் தான். 3 கேரக்டர்ஸ் சொல்றதை விட ஒரு 2 கேரக்டர்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் 2 கேரக்டர்ஸ். அதுக்கு 3வது செக்டார் வந்துட்டு 2 ஒரு அண்ணா அக்கா தம்பி ஒரு ஃபேமிலி. ஓகேவா? அவங்களுக்கு கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்துட்டு இப்பதான் அவங்க அம்மாவை லாஸ் பண்ணியிருப்பா. அவ ஒரு ஆக்சுவலி ஒரு ட்ராமாலே இருப்பா. வீட்டோட வெளியாகாம வீட்டிலே இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பிரெக்னென்ட் லேடி. ஓகேவா? 3வது கேரக்டர் நான் சொன்னது அண்ணா அக்கா தம்பி அண்ட் வந்துட்டு 2 அப்பா அம்மா, அதாவது வந்துட்டு கார்டியன் அப்பா அம்மா. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அந்த பசங்களுக்கு கிடைக்கிற காசை வந்துட்டு புடுங்கி தின்ற ஒரு அப்பா அம்மா. ஓகேவா? கார்டியன்னா லைக் நல்லா பாத்துக்கிற ஃபேமிலி கிடையாது. ஓகேவா? இந்த காசுக்காக பாத்துக்கிற ஒரு கப்புள்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? அது வந்துட்டு நிறைய பேர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆள் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு சாவுக்கு நம்ம விட பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவங்களாம் என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் நடக்கும். அந்த ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு இந்த பர்சனுக்கு வந்துட்டு அவர் கையை வந்துட்டு ஷார்க் புடுங்கி புடுங்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 3 பேரை வந்துட்டு எப்படி தப்பிச்சாங்க அப்படிதான் அந்த கதை போடும். ஓகேவா? அதான் சொல்றேன், இந்த டெம்ப்ளேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துல நீங்க சுவாரஸ்யமா பாக்குறதுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுறாமீனை எப்படி காட்ட போறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு கதை வச்சிருந்தீங்க தனியா. ஓகேவா? ஒரு பெண் சூறா இருக்கும். அதுதான் பெரிய சுறா மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில எல்லாம் குட்டி குட்டி சுறா வந்து கடிச்சு பிடிங்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிருக்கோம், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிஜிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தத்ரூபமே பண்ணியிருந்தாங்க, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் குறைச்சதுக்கு ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அண்ட் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்ச கதை. ஓகேவா? பட் இப்படி இருக்கும்னு வந்துட்டு எப்படி சொல்லலாமா வேணாம் சொல்லிடலாம். ஓகேவா? இந்த ஜூராசிக் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, முக்கியமா ஜூராசிக் வேர்ல்டுல படம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? கடைசியில வந்துட்டு இந்த 2 டைனோசருக்கும் சண்டைங்க மாதிரி வந்துட்டு போகும். ரைட்டா? கடைசியில அந்த கெட்ட டைனோசர் யார் பிடிச்சி சாவடிப்பா? அந்த தண்ணியில இருக்கிற அந்த ஒரு மோனோசோரஸ், அந்த கொரக்கடைல் மாதிரி இருக்குமே, அதுதானே கடைசியில் இழுத்துட்டு போவோம். அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி தான் அந்த படம் வெளியாயிருச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசியில் அப்படிதான் முடிஞ்சிருக்கும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எனக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தோணுச்சு எனக்கு பாக்குறதுக்கு. நான் என்ன தாட்ல இருந்தேன்னா, இந்த சுறாமீன் படம்னா வந்துட்டு கண்டிப்பா படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, இல்லாட்டி இந்த மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. கடைசியில அந்த மீனை வந்துட்டு துண்டு இந்த செயின் சாலையோ இல்லாட்டி ஓடுற ஃபேன்லயோ ஓட விட்டு அதை அரைச்சி இல்லாட்டி வெடிக்க வைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோக்கான மூமெண்டா இருக்கும்னு நினைச்சேன், ஒரு ஹியூமனுக்கு. பட் வந்துட்டு ஒரு சுறாமீனை ஹீரோவா காமிச்சு விட்டாங்க கடைசியில. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது எனக்கு கொஞ்சம் என்னடா அது ஜுராசிக்கோட டெம்ப்ளேட்டை அப்படி இங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்கற மாதிரி உண்மையிலே. லைக் வந்து நீங்க ஜுராசிக் ஃபாலன் கிங்டம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ப்ளூன்னு சொல்ற அந்த குட்டி டைனோசர் தான் வந்துட்டு ஹீரோவா நிற்கும். ரைட்டா? அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க உண்மையிலே. ஓகேவா? சின்ன சுறாக்கெல்லாம் வந்துட்டு அந்த பெரிய சுறா வந்துட்டு சுறாமீனே அட்டாக் பண்ணி காப்பாத்திட்டு போச்சான். அந்த மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? பத்ததுக்கு இந்த படத்துக்கு பட்டுவோட லீடு வேற. ஓகேவா? எந்த புயல்னால இந்த ஒரு சின்ன ஒரு சுனாமி வந்துட்டு அந்த ஊரே வந்துட்டு வெள்ளத்துக்கு ஆளாக்கணுச்சோ, அந்த வெள்ளத்தினாலதான் வந்துட்டு அந்த சுறாமீன்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்துச்சு இந்த வீடு பகுதியில், அதனால அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி ஒன்றும் சூறாவளி அந்த அந்த சுழல் அந்த ஸ்ட்ரோம் திரும்பவும் வந்துட்டு வருடுதான் வந்துட்டு ஒரு தகவல் வந்திருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த ஸ்க்ரீன்ல, ஓகேவா, அந்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு இன்னொரு சூறாவளி வந்துட்டு அந்த 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 இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆப்வியஸ்லி பார்ட் 2க்கான லீடு. ஓகேவா, இந்த படமே வந்துட்டு பார்த்ததே போதும் இருக்கு, பார்த்தா பார்ட் 2 லீடா அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு. உண்மையிலே உண்மையிலே அப்படிதான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தை சுவாரஸ்யங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. அந்த அந்த டென்ஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, ஒரு ஒரு படபடப்பான ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு நிறைய இடத்துல பயமுறுத்துறாங்க. உண்மையிலேயே எனக்கு சொல்ல போனா உண்மையிலே பயமா தான் இருந்துச்சு. ஓகேவா, கொஞ்சம் அந்த அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகேவா, இந்த ஜம்ப் ஸ்கேர்னு சொல்லுவாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ள அங்க குதிச்சவன் லைக் இங்கே தண்ணிக்குள்ள குதிச்சு வருவான். அவன் அந்த ஒருத்தன் அந்த தண்ணிக்குள்ளேருந்து அது பின்னாடி சுறாமீன் துரத்திட்டு வரும், தண்ணிக்குள்ள வெளியே கிட்டத்தட்ட அவன் காலை கடிச்சிருக்கும். அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அது நான் உண்மையில பயந்தேன். ஓகேவா, அந்த சொன்னல அந்த சிப்ளிங்ஸ் ஒரு வீட்டுல இருப்பாங்க, அவங்க வந்துட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல போய் நீந்தி போய் அந்த ஒரு கீயா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். ஓகேவா, எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து சுறாமீன் வந்து துரத்திக்கிட்டு வரும். அந்த தண்ணியில இருந்து காலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் தான், கொஞ்சம் விட்டு தான் அவன் காலை கடிச்சிருக்கும். ஓகேவா, நானே பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. எனக்கு பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாவே வந்துட்டு புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, திரும்ப திரும்ப பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க அந்த சீனை. ஓகேவா, ரொம்ப சூப்பரா புல் ஆஃப் பண்ணிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா இருக்க போது, புது ஸ்டோரியா இருக்க போதுன்னு சொல்லி எதிர்பார்த்து பாத்துறாதீங்க. ஓகேவா, பட் கண்டிப்பா வாட்சபிளான ஒரு ஃபிலிம் தான். ஓகேவா, ஒரு நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஜார்ஜ் டெம்ப்ளேட்ல எடுக்கிற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, அந்த சர்வைவல் த்ரில்லருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, கண்டிப்பா அந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யாரும் ஒன்று பார்க்கணும், நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துருப்போம், ஷேர் பண்ண பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.